ஏண்டி மடமடன் பண்ணுங்கடி, இன்னும் எவ்வளவு நேரம் தேய்ச்சின்னு இருப்பீங்க? இதை வேற மடிக்கவே முடியலக்கா, கோன் மாதிரியே வர மாட்டேங்குது. ஏண்டி கோன் ஷேப்ல வரலனாலும் பரவாயில்ல, எப்படியோ ஒன்று மடிச்சு போடு. மணி வேற 6 போகுதுடி. அத்தை 5 மணிக்குலாம் கேட்டாங்க சமோசா. அந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை, செய்யறவனுக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். இது வேணும் அது வேணும்னு எப்பத்தாலும் நொய் நொயின்னு எதனா ஒன்று கேட்டு உயிர் எத்துனுக்கு. அடி பாவீங்களா, வயசானவங்க எது கேட்குறாங்க செஞ்சு தரலாம் இல்லாம குறையா சொல்லி நிற்கிங்க. ஏக்கா கரெக்டாக செஞ்சுருக்கேனா பாரு. சரியா தான் வந்திருக்கு, அடுத்தது செய். இன்னும் இந்த மாதிரி எத்தனை செய்யணும்? இன்னும் இந்த மாதிரி ஒரு 30 செஞ்சா போதும். 30? ஆமாடி. 4 செய்யறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுது, 30 நான் எங்கேருந்து செய்வேன்? ஏண்டி ஆளுக்கு 3 கரெக்டா இருக்கும்டி. அப்பதான் எனக்கு சமோசாவே வேணாப்பா. ஏண்டி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு நம்மளுக்கு வேணாவா? ஒழுங்கா சாப்பிடு. இன்னும் இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும், அந்த ப்ராசஸ் வேற இருக்குது. ஐயோ இப்பயே இடுப்புலாம் வலிக்குதே. ஒரு சமோசா சாப்பிட ஆசைப்பட்டது குத்தமா? 5 ரூபா குத்தா கடையிலேயே கொடுக்குறாங்க நல்ல சமோசா. வாயின் வரது விட்டு வீட்டில் செய், காட்டில் செய்யணும் உட்கார வச்சு இடுப்பு எலும்பு உடச்சுன்னு இருக்கீங்க. ஏண்டி அத்தை வீட்டில் தாண்டி செய்ய சொன்னாங்க. அந்த கிளவியை தான் என்ன பண்ணுறது தெரியல. ஏன் ஒரு 5 ரூபா குத்து வெளில வாங்கி சாப்பிட்டா ஆகாதம்மா அதுக்கு? ஏண்டி வெளியில வாங்கி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கும், ஜீரணமாவாது, அந்த மாதிரி எதனா ஆகும். அதனால தாண்டி வீட்டில் செய்ய சொன்னாங்க. ஐயோ மற்றதில் மட்டும் வெளில சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதாம்மா? இந்தம்மா காலையில் எத்தனை தடவை ஹோட்டலில் இட்லி போய் சாப்பிட்டு வந்திருக்கு. காலையில் இட்லி பூரி சப்பாத்தி எல்லாத்தையும் தின்னுட்டு வருமே, எனக்கு தெரியாதா என்ன? நம்மள வேலை ஒன்றோன்னே இந்த மாதிரி எதனா ஒரு வேலை சொல்லிட்டு போகுது. சரி விடு, அழுதுனே செய்யாத, செய். நம்மளும் தானே சாப்பிட போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம பசங்க சாப்பிட போகுது. 30 என்ன மாமியாரேவா சாப்பிட போகிறாங்க? நம்மளுக்கும் சேர்த்து தானே. இவ்வளோ கடையில் வாங்கினா எவ்வளோ ஆகும்? எப்படின்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகிடும். அது கொஞ்ச நேரம் நம்மளே உட்காந்து செஞ்சோன்னா நல்லா பெருசாகவும் செய்யலாம், நல்லாவும் செய்யலாம். ஆமாம், அதோட மருமக தானே நீ, வேற எப்படி பேசுவ? ஏண்டி நானும் உங்க கூட உட்காந்து செஞ்சு தாண்டி இருக்கேன், நான் மட்டும் சும்மா இருக்க மாதிரி சொல்கிறேன். சரி சண்டை போடாதீங்க, மடமான ஆகட்டும், இதுலேயே டைம் வேஸ்ட் ஆகிருக்கு. மா என்னடி, என்ன சமோசா செஞ்சு முடிச்சிட்டிங்களா? ஆமாம் செஞ்சு முடிச்சாச்சு, வந்து சாப்பிடுவா. நீ வேற ஏன் மீனை கடுப்பு கலப்பின்னு இருக்க? ஏன் சித்தினாச்சு? 30 சமோசா செய்யணும், இப்போதான் 4 செஞ்சு முடிச்சிருக்கோம். ஐயோ இப்பயே மணி 6 ஆகி போச்சு. சமோசா அப்படி நைட்டுக்கா? நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு போல 4 சமோசா சாப்பிட்டு கற்றுக்கணும் போல. ஏண்டி வாங்கி கட்டின்னு போக போகிறேன் இப்போ நீ? சரி எடுத்து கொடுங்க, நாங்களும் செஞ்சு தரோம். வேகமாக செஞ்சு முடிச்சலாம்ல? இல்லைம்மா பரவாயில்ல, நானே செஞ்சுறேன். கொடுமா, ஓர பண்ணாதீங்க. அடி வாங்க போகிறேன் நீ. நாங்களும் செஞ்சு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ சரி உட்காந்து செய்யுங்க. சரி மா, இப்படி தான் செய்யணும். ஆமாம் கரெக்டாக அதை செஞ்சுருக்கேன். வெய் கொஞ்சம் வேகமாக செய்யுங்க. சரிங்க அத்தை. வந்த முதல் நாளே உங்கள் அண்ணன் பொண்ணை போட்டு இப்படி வேலை வாங்குறீங்க. ஏண்டி நான் அடி செய்ய சொன்னேன், அவள் தாண்டி செய்கிறேன்னா? வந்தவங்க செய்கிறனால நம்ம தான் வேணான்னு சொல்லணும். அப்படியா? சரி அப்ப 2 பேரும் ஏன் உள்ள போங்கடி, பெரிய பொண்ணு எல்லாத்தையும் செஞ்சுப்பா. ஐயோ அப்படி சொல்லல, நீ தாண்டி இப்ப சொன்ன. வீட்டுக்கு வந்த விருந்தாளி வேலை வாங்க மாட்டாங்களே, அதனால அப்படி சொன்னேன். வாயை முடிந்து வேகமா வேலையை பார். மீனா போயிட்டு வெளியில கொட்டால வந்து கட்டை இருக்குல்ல, கட்டையும் அந்த அடுப்பு வச்சிருப்போமே, அந்த அடுப்பை எடுத்துன்னு வாப்போ, இங்கே வச்சு செஞ்சுக்கலாம். போறேம்மா, இருடி நானும் வரேன். வா எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதாம்மா பாராளுங்க. புது இடம்லடி, அதனால தனியா இருக்க மாட்டால. ஆமாம் நம்மளும் ஒரு இடத்துக்கு எங்கேயும் புதுசாக போகிறோம் அப்படின்னாலும் அப்படி தான் நடந்துக்குவோம். ஆமா மணி 6 ஆயிடுச்சு, இன்னும் கீதா வாழை காணோம். வருவா அவள் லேட்டா வந்தான்னா சீக்கிரமா வந்தாண்ணே, வந்தாலும் ஒரு வேலையும் செய்ய போறது இல்லை. இப்போ சமோசா சுட்டு வச்சா நல்லா சுட சாப்பிட்டு ரூமுள்ள போயிடுவா. இக்கா அவள் காலிலேருந்து வேலை செஞ்சுட்டு வரல, அவனை சும்மா உக்காந்துட்டு வர. எப்போ நீ தாண்டி குறை சொல்லுவ அவளை, இப்போ நடி புதுசாக அவளுக்கு சப்போர்ட் பண்ண வர. நியாயத்தை சொன்னேன்க்கா. அப்படியா? சரி இன்னொரு தடவை கீதா அப்படி பண்ணிட்டா இப்படி சொல்லிட்டான்னு வருவல, அப்போ இருக்கு உனக்கு. சரி விடுங்க. மா எங்க வைக்கவா? உங்க சித்திங்க தலையில வெடி. என்னது கேக்குற பார் கேள்வி, கீழே வெடி. பார்த்து வெடி, வச்சிருவ போலையே. அதெல்லாம் ஒன்றும் உடையாது, ஒஞ்சதுனா புதுசு வாங்கிக்கலாம். திமிர பாத்தியா? பார்த்து வைக்க சொன்னா ஒஞ்சதுனா புதுசு வாங்கிக்கலாமா? வேற எதுனா வேணுமா? உள்ள கிச்சன்ல அந்த கருப்பு சட்டி இருக்குல்ல, அது வச்சிருக்கேன் பாரு, அது எடுத்துக்கினேன். ஒரு கரண்டி எடுத்துக்கோ, ஜெல்லி கரண்டி. அதுக்கப்புறம் எது சொல்ல நினச்சினே, எண்ணெய் சமைக்கிற எண்ணெய் எடுத்துமா. வேற எதுனா வேணுமா? வேற எதுவும் இல்லை இப்போதைக்கு, இதை எடுத்துமா. அப்படியே ஒரு தட்டு எடுத்துனாடி, செஞ்சு வைக்கிறதுக்கு வேணும்னாக்கா தட்டு எடுத்துக்கோ, ஒரு தட்டு. சரி பண்ண. அடுப்பு பற்ற வைக்கிறியா? பற்ற வைக்கிறேன். பத்து பெட்டி அங்கே உன் பின்னாடி டேபிளில் இருக்கு பாரு, எடுத்துக்கோ. சரி ஏண்டி நெருப்பு குறடி. இதில் எப்படி குறைக்கிறது தெரியலையே. ஏண்டி கட்டையை வெளியே இழுத்து விட்றி. போதுமா? போதும் தூரம் வா, மூஞ்சில் கிஞ்சில் என்ன ஆச்சுட போகுது. இந்தம்மா சட்டி வெய் அடுப்பில் வெய். வைக்கிறேன். எண்ணெய் கேட்டேன் எங்கடியே? இதோ எடுத்துன்னு வரா. அக்கா எண்ணெய் காஞ்சிச்சு, சமோசா எடுத்து போடுறது உள்ள. இருடி இன்னும் கொஞ்சம் காயிட்டோம். சரி
மா பார்த்து போடு, எண்ணெய் நிறைய இருக்கு. ஐயோ நான் தள்ளி உட்காந்துக்கிறேன்ப்பா. அதெல்லாம் பார்த்து தாண்டி போடுவேன். இத்தனை வருஷமா சமைக்கிறேன், எனக்கு எப்படி சமைக்கணும் நீ சொல்லி தரியா? சொல்றேன், இருந்தாலும் கவனமா. எத்தனை பேர் இருக்கோம். ஏக்கா நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு சுடுக்கா, அப்போதாக்கா சீக்கிரமாக ரெடி ஆகும். ஏண்டி நல்லா ஃபாஸ்டா வச்சு சுட்டுன்னு வச்சுக்கோ, எல்லாம் தீஞ்சி தாண்டி போவோம். சமோசா வராது அப்புறம். ஆமாம்ல. சமோசா எப்பவுமே ஸ்லோவில் வச்சு பொறுமையாக தான் செய்ய முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் ஆனின்னா அது வேலையை காமிச்சிட்டு போயிடும். இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படியும் 8 மணிக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆளுக்கு 2 சமோசா சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியதுதான். இன்னும் நைட் டிஃபன் செய்கிற வேலை மிச்சம். ஐயோ இன்னும் அந்த வேலை இருக்குல்ல. பெரிய பண்ண சொன்ன மாதிரி சமோசா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நம்ம சாப்பிட்டு தூங்குவோங்க்கா. நம்ம ஒரு வாட்சது இருக்குங்களே நம்ம வீட்டுக்காரங்க, அதுங்களாம் எப்படி சாப்பிடுங்க சொல்லு? சமோசாலாம் கொடுத்தா திக்கு தலையிலே போட்டு போயிடுங்க. அதுங்களுக்கு டிஃபன் வேணும், இட்லி தோசை இது செஞ்சு கொடுக்கலன்னா அதுங்க ஆடான்னு ஆடி போயிடுங்களே. நம்ம வரைக்கும் வேணா சமோசா கூட சாப்பிட்டு பார்த்துப்போம். ஆனால் இந்த மாமியார் கிளவியும் அவங்க பிள்ளைங்களாம் சாப்பிட்டு பார்த்துப்பாங்களா சொல்லுங்க? நீ சொல்றது சரிதான். ஏண்டி கரண்டியும் தட்டம் கேட்டேன், எங்கடி கையில எடுத்து போட்டுருவேன்? ஐயோ மறந்துட்டோமா. இப்போ எத்தனை அப்போ? நான் அந்த போகிறேன் இருங்க. ஏண்டி இந்தாடி கரண்டி. பரவாயில்ல, நீ போய் எத்துன்னு வந்துட்டியா? நான் போய் எத்துன்னு வரல, அது இங்கே தான் இருந்தது என் கால் பக்கத்தில். சரி குடு. தட்டு இருக்கா? இருக்கு. சரி அங்கேயே இருக்கட்டும், வேணும்னு கேட்பாங்களா பெற்று கொடுத்துக்கலாம். கரண்டி மேலே கூட அடி பிடிச்சி போகுது. இந்தாம்மா கரண்டி வைக்கவா எண்ணெயில்? ஏண்டி கொடு, என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன். சின்ன பசங்களாம் எண்ணெயில் விளையாடக்கூடாது, தெரியாது அவனுக்கு. எப்போ அம்மா நான் காலேஜ் படிக்கிறேம்மா, சின்ன பொண்ணு கிடையாது. ஒரு காபி போட தெரியுமா அவனுக்கு? தெரியாது. அப்போ நீ சின்ன பொண்ணு தானே, போ. நோஸ் கட். ஏக்கா இன்னும் எவ்வளோ நேரக்கா இந்த ஒரு பேட்சையே போட்டு தடவின்னு இருப்ப? இன்னும் ஒரு 5 நிமிஷம்டி. 5 நிமிஷமா? எனக்கு மயக்கமாக வருது. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா மதியம் சாப்பாடு இருக்குது பார், போய் சாப்பிடு போ. மதியம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கா நான் இவ்வளோ நேரம் உட்காந்து சம்சாவை செஞ்சு கொடுத்தவனுக்கு? நீ தான் அப்படியே பசியில் துள்ளுறிய. அத்தை கூட கம்முன்னு இருக்காங்க, நீ தான் ஆடின்னு இருக்க. அவங்க நல்லா மாத்திரம் உனக்கு போட்டு நல்லா தூங்கின்னு கிடக்குறாங்க, கம்முன்னு இருக்காங்களாம். அது மூச்சு இருந்தால் தெரிஞ்சிருக்கும் நேரம் உன் கதை. ஏண்டி மோனி என்ன பண்ணுறா போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஹெட்செட் போட்டுன்னு ஃபோன் நோண்டின்னு இருக்காங்க மேடம். என்ன வேணுமா கேட்டியா? அதெல்லாம் எதுவும் கேட்கல. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி சமோசா சுட்டு நிற்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னோமா, அவ்வளோ வராலாம் வெளியே. ஏண்டி அவ்வளோ வரக்கூடாதுடி. அதான் சொல்லி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் நான் மட்டும் ஜாலியாக அங்கே வெளில சமோசா சுட்டுன்னு கதை பேசி நிற்கிங்க, நான் மட்டும் இங்கே ரூம்லேயே இருக்கணுமா அப்படின்னு கேட்டு கத்துறா. ஆமாம் இங்கே ஜாலியாக இருக்கோம் பார்க்கலாமா? அவளாம் அப்படி நினச்சின்னு இருக்கா. சரி நீங்கள் வேணா போய் அவ கூட இருங்க, போங்க. செஞ்சு முடிச்சுட்டு நான் எடுத்துன்னு வரேன். அவள் ஃபோன் நோண்டினுக்காம்மா, நாங்கள் அங்கே போனால் போர் அடிக்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆமாம் சதீஷ் எங்க? நான் பார்க்கவே இல்லையா அவனை? அவனைதான் டியூஷன் சேர்த்து விட்டுமே, டியூஷனுக்கு போயிருக்கிறான். ஓ டியூஷன் சேர்த்தாச்சா அவரை? ஆமாம் வீட்டில் இருந்து அடங்கவே மாட்டேன்ட்டான். சரி டியூஷன் போயிட்டு வந்தாவது படிப்பான் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டேன். வீட்டில் இருந்தால் ஹோம்ஒர்க்கும் எழுத மாட்டேன்ட்டான். என்ன நேரமும் விளையாடுறேன்னு அந்த கிரவுண்டில் உட்காந்துக்கான். டியூஷன் போனால் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு டியூஷன் எடுத்துமே சேர்த்து விட்டாச்சு. அதான் ஐயா வாழை காணோம், இல்லை நேரம் இங்கே தான் சுற்றி வந்திருப்பாரு. 8 மணிக்கு தான் விடுவாங்க டியூஷன், 8 மணிக்கு தான் வருவான். அவன் எங்கள் சந்தியாவும் சேர்த்துட்டிங்களா? ஆமாம் அவன் மட்டும் தனியாக போனால் அடங்க மாட்டான். இவ்வளோ போறியான்னு கேட்டேன். சரி போகிறேம்மா அப்படின்னா இவ்வளோ அமுச்சு விட்டேன். சரி இந்த வயசில் டியூஷன் போட்டால் தான் ஒழுங்காக படிக்கவங்க, இல்லைன்னு வச்சுக்கோ விளையாட்டு தனத்துலேயே அப்படியே ஃபெயில் ஆகிடுங்க. ஒழுங்காக படிக்கவும் படிக்காதுங்க, அப்புறம் மிஸ்ஸுக்கிட்ட திட்டு வாங்கினு உத வாங்கிக்கின்னு பேரண்ட்ஸை கூட்டணும், அவங்கள கூட்டணும், இவங்களை கூட்டணும், சண்டை வேறு. ஒழுங்காக டியூஷன் சேர்த்து விட்டாவது படிக்கவங்க. நாங்களாம் கூட டியூஷன் போயிருக்கோம், ஞாபகம் இல்லை? போயிருக்கீங்க. ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் ஜுரம் வந்துச்சு, கொசு கடிக்குது அப்படி இப்படின்னு எதனா சாக்கு சொல்லிட்டு நின்றுவீங்களே. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படியாக்கா பண்ணுவாளுங்க? கொசு கடிக்குது சொல்லிட்டு லீவ் போட்டுருவாளுங்களா? அது மீறி நான் கொசு வத்திலாம் குத்தமிச்சிருக்கேன் டியூஷனுக்கு, தெரியுமா? அப்பயே வந்து எனக்கு பிடிக்கல, கொசு கடிக்குது, ஜுரம் வருது, அங்கே போனால் அப்படி இப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து மிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் வந்து ஏமாற்றிட்டு ஓடி வந்துடுவாங்க. போவே போகாதுங்க டியூஷனுக்கும் சரி பால்வடிக்கும் சரி. சரியான கேடிங்களை பெற்று வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்களா நான் அடிச்சு பொழந்து கட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுங்க. என்கிட்ட அடி வாங்கிறதுக்கு டியூஷன்லேயே போயிருந்தலான்னு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கார மேலே இருக்க கோவத்தெல்லாம் பசங்க மேலே காட்டியிருப்பீங்க, அதை ஓடிட்டு இருக்குங்க. சேச்சா அதுவும் ஒழுங்காக பச்சா ஏடி நான் அதுங்களை அடிக்க போகிறேன். சும்மா ஏமாத்தாதீங்க, எனக்கு தெரியாதா? உங்கள் வீட்டுக்கார தூக்கி போட்டு மெதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்களை தூக்கி போட்டு மெதி மெச்சிருக்கீங்க. நீ வேற சும்மா ரெடி. ஏண்டி இது ரெடி ஆயிடுச்சு, தட்டு எடுத்துட்டு வந்தீங்களா போடுறதுக்கு? எடுத்துட்டு வந்திருக்கோம்மா. சரி இரு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இதுலேயே. ஒரு நிமிஷம்னு எத்தனை ஒரு நிமிஷம் தெரியலையே. ஏண்டி நல்லா வெந்தா தாண்டி நல்லா சாப்பிட முடியும், அரையும் கறிமா வெந்து போய் எடுத்து தின்னுவியா? அதெல்லாம் இன்னும் அடுப்பில் சேருமே, நல்லா வெந்துட்டு இருக்கோம். எப்பயோ எடு போதும், ரொம்ப இது பண்ணி பப்ஸ் மாதிரி ஆக்கி விட்றாத. ஏண்டி இத்தனை வருஷமா சமைக்கிறேன், எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியாதாடி? ஆளாளு கிளாஸ் எடுத்துன்னு இருக்கீங்க. எவ்வளோ நேரமாக தெரியுமா செஞ்சுன்னு இருக்கும் இந்த சமோசாவை? மாமியார் கல்வி எழுந்து வரணும். இப்போ வந்து இந்த அடுப்பு செட்டப்பெல்லாம் பார்க்கணும், பறக்க போது எல்லாம் பார்.
நீ வேற சும்மா கேட்டுக்கிட்டு வந்துட போறாங்க.